அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 3,20,000 ஆட்டோக்கள் ஓடுது. இந்த தொழிலை நம்பி 5 லட்சம் குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் ஓடக்கூடிய 1,20,000 வண்டிகளுக்கு கேஸ் என்பது கிடைக்கல. இதுவரையும் இந்த மாதிரி கேஸ் கிடைக்காத ஒரு 20,000 ஆட்டோக்கள் தொழில் செய்ய முடியாத இன்றைய தினமே நின்று இருக்குது. இங்கே எல்பிஜி கேஸ் 64 ரூபா இன்றைய விலை. நேற்று விலை 59 ரூபா. இன்றைக்கி 5 ரூபா ஏற்றி 64 ரூபா. இன்றைய விலையில் 64 ரூபாயில் இந்தியன் ஆயில் கார்பரேஷனு நேரடியாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நடத்தக்கூடிய பங்க்கில் 64 ரூபா. அதை ஏஜெண்டாக எடுத்து நடத்துகிற பங்க்கில் 74 ரூபா. இந்த மாதிரி வித்தியாசம் எப்பொழுதும் வரலாற்றில் கிடையாது. அதே மாதிரி தனியார் கம்பெனிகளுக்கு சுப்ரீம், டோட்டல், ட்ரூ இது மாதிரி 7 விதமான கம்பெனிக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க. 7 விதமான கம்பெனியில் 85 ரூபா வரையும் விற்கிது. 64 ரூபாலேருந்து 85 ரூபா வரையும் அந்த கம்பெனி நினைக்கிற ரேட்டை அமுல்படுத்துகிறாங்க. இதை போய் தொழிற்சங்கத்திலேருந்தோ ஆட்டோ ஓட்டுநர்களாக கேள்வி கேட்டால் இப்படி தான் கொடுக்க முடியும், இல்லைனா பங்க்கு க்ளோஸ், இஷ்டந்தான் போடு, இல்லைனா போன்னு சொல்கிறாங்க. யாரை கேட்கறது, எந்த துறை நடவடிக்கை எடுக்கிறது எதுவுமே தெரில. இதில் 60,000 வண்டிங்க, 1,20,000 வண்டியில் 60,000 வண்டி கேஸ் எல்பிஜி ஆகும், சிஎன்ஜி ஆகும், பெட்ரோல் வித் எல்பிஜி ஆகும், பெட்ரோல் வித் சிஎன்ஜி ஆகும் மாறிச்சு. இன்றைக்கி 20,000 ஆட்டோக்கு எரிபொருள் என்பது கிடைக்கல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உண்மையிலே காரணம் என்னான்னு நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அரசு தான் கட்டணத்தை நிர்ணயிச்சிருந்தது. ஆனால் அரசு தனியார்கிட்ட கொடுத்துச்சு. 10 லட்சம் கோடி இந்திரா காந்தி இருக்கும்போது பிரதம மந்திரியாக இருக்கும்போது எடுத்து வச்சுருந்தாங்க. அது நரசிம்மராவ் காலத்துலேயும் அதுக்கு அடுத்த வந்த தலைமுறையும் அந்த பணத்தை மோடி அரசாங்கம் வந்தவுடனே அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணியாச்சு, இருப்பை வைக்கல. இது மாதிரி போர்க்காலங்களில் விலையேற்றம் வந்ததுன்னு சொன்னால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருப்பு 1 மாதத்துக்கான இருப்பெல்லாம் வச்சுருந்தாங்க, நிதியை வச்சுருந்தாங்க. இந்த அரசு இந்திய வெளியுறவு கொள்கையில் பெரும் மாற்றத்தை மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் எடுத்துன்னு வந்ததுனால இன்றைக்கி நம்ம இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டில் நம்ம மாட்ட வேண்டியதாக இருக்குது. அணிசேரா நாடுகளினுடைய தலைமை தாங்கி நடத்தின இந்தியாவில் இந்த நிலைமை என்பது மிகவும் வருந்தத்தக்கது. இதுக்கு முழுக்க காரணம் மத்திய பிஜேபி மோடி அரசு தான். இப்படி ஒரே தெருவில் எதிர் பங்கில் 80 ரூபாவும் இன்னாண்டு பங்கில் 85 ரூபாவும் விற்பது என்பது எவ்வளோ பெரிய அநியாயம். இந்த விலையை யார் நிர்ணயிக்குது? மத்திய அரசு என்ன கட்டுப்பாட்டில் இந்த பெட்ரோலிய கொள்கையில் கடைப்பிடிக்குதுன்னு தெரியல. இது அப்பட்டமாக வெளிச்சத்துக்கு வருது. 1 மாதத்துக்கு ஸ்டாக் இருக்கணும். இப்போ தான் போர் நடந்தே 11 நாள் தான் ஆகுது. எங்கேயுமே பெட்ரோல் வரதெல்லாம் நின்னது, அதெல்லாம் 2 நாள் தான் ஆகுது. அப்போ தட்டுப்பாடு வருவது என்பது இயற்கையான தட்டுப்பாடு கிடையாது, போர்னால் இருக்கிற தட்டுப்பாடு இல்லை. பெரும் முதலாளிகள் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக இந்த பணியை செய்கிறாங்க. இதை உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு ஒரே விலை எல்லா பங்க்லேயும் கிடைக்கணும், தட்டுப்பாடு இல்லாத கிடைக்கணும். அதுக்கான வெளியுறவு கொள்கையை வகுக்கணும். மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் ஈரான்லேருந்து கொடா போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதை அனுமதிச்சிருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. அமெரிக்காவினுடைய நிறுவனம் சொன்னதுனால, அமெரிக்க நாடு சொன்னதுனால அந்த பைப்லைன் திட்டத்தை கைவிட்டார். அதே மாதிரி ரஷ்யாவில் இந்திய ரூபா மதிப்பில் பெட்ரோல் வாங்க சொல்லி சொன்னதில் அமெரிக்கா வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால வாங்கலை. இந்த மாதிரி ஒரு தவறான கொள்கையை, வெளிநாட்டு உறவை மத்திய பிஜேபி மோடி அரசாங்கம் கடைபிடிச்சதுனால இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது வருது. இதை முற்றிலும் அனைத்து மக்களும், இந்தியாவில் வாழக்கூடிய 145 கோடி மக்களும், தமிழகத்தில் வாழக்கூடிய 7.5 கோடி மக்களும் இதை உடனடியாக கவனத்தில் எடுக்கணும். இதை ஒட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கேஸ் கிடைக்காத இவங்க விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு வருமானமே அந்த கேஸ் இருந்தால் தான். கேஸ் இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாது, வண்டி ஓட்டலைன்னா தண்டல் கட்ட முடியாது, அத்தியாவசிய தேவைகளை டெய்லி நடத்தக்கூடிய பால் உணவை இவங்க கட்ட முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. அதனால் இவங்களுக்கு 5 லிட்டரு கேஸ் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழக அரசும் இந்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்டித்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் முன்னாடி நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி இருவன் சாலையில் நுங்கம்பாக்கத்தில் நாளன்னைக்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு 3 மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் சிஐடியினுடைய சென்னை மாவட்ட சங்கங்கள் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. இதை பத்திரிகை வாயிலாக, மீடியாக்கள் வாயிலாக பொதுமக்கள் எடுத்து சென்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000 கணக்கில் கலந்துக்கணும்னு சொல்லி இது மூலிமா கேட்டுக்கிறோம். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கேஸ் கிடைக்கிறதுக்கான வேலையை செய்யணும். 7 கம்பெனிங்க 7 ரேட்டு விற்கிறத உடனடியாக இன்று இரவே தலையிட்டு பிரதம மந்திரியாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், சம்மந்தப்பட்ட இலாக்காவாக இருந்தாலும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருந்தாலும், பாரத் பெட்ரோலியமாக இருந்தாலும், உடனே HBயாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதன் மூலியமாக கேட்டுக்கொள்கின்றோம்.